விளக்கேத்தும் எண்ணெய்னாலே நக்ஷத்ரா. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. Presta Premium Women's Wear. Let your body love it. சில பேர் ஒரு ஓட்டங்கள் இருந்திருக்கும், வேலை ரீதியாக சில ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருந்திருக்கும், அதனால குடும்பத்தை பார்க்க முடியாமல் போயிருந்திருக்கும். இது ரியலைசேஷன் பீரியட்னு சொல்ல முடியாது தனுசுக்கு. அபண்டன் பண்ணி விட்டுட்டு போயிட்டாங்கன்னா ஒரு விஷயம்னு ஒன்று நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த இக்னரன்ஸை இப்போ தான் நீங்கள் ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க அப்படின்னே சொல்லலாம். கொலாபரேட் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணிட்டுலாம் இருக்கீங்க, யார் கூட ஒரு கொலாபரேஷனில் இருக்கீங்கன்னா அந்த கொலாபரேஷனுக்கு சம்மந்தப்பட்ட ஜாபு பெருசாக ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்கணும்னு நினைக்கிறது, இது எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். உங்களுக்கு அந்த குரூப்போடு சேர்ந்து நிறைய பேர்த்தோடு சேர்ந்து ஒரு வேலை பார்க்குறீங்கன்னா ஒரு கூட்டு தொழில் அமைப்பில் இருக்கவங்களுக்கு லைஃப் பார்ட்னர் அப்படிங்கிற விஷயத்துலலாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. என்னென்னா இங்கேயுமே தன்னை பற்றி மிகைப்படுத்தாமல் அந்த பக்கத்தில் இருக்க உங்களுடைய லைஃப் பார்ட்னரோடைய இம்பார்ட்டன்ஸையும் நீங்கள் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி கொஞ்சம் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் தனுசு ராசிக்கு சொல்லக்கூடிய ஒரு டிப்ஸே. ஹெல்த் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் தனுசுக்கு. அந்த லோன்லினஸ்குள்ளே போயிடக்கூடாது. தனுசு ராசியில் இருக்கவங்க எல்லாத்தாலையும் ஆலங்குடி போய் தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணிட முடியுமா அப்படின்னா சிலரால் முடியாது. அப்படிங்கும்போது அருகாமையில் இருக்க கோயிலில் போயிட்டு தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணிட்டு வரீங்க. வியாழக்கிழமை போய் ஏதாவது ஒரு மஞ்சள் கலரில் தானம் பண்ணி வழிபாடு பண்ணிட்டு வரீங்க. இல்லை நாங்கள் கோயிலுக்கும் போக முடியல அப்படின்னா யாருக்காவது உணவாவது வாங்கி கொடுத்துடணும். ஒரு வியாழக்கிழமை குருமார்கள் மாதிரி யாராவது ஒருத்தவங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். குருவை தாண்டி தட்சிணாமூர்த்தியை தாண்டின ஒரு ஆசீர்வாதம் அப்படிங்கிறது தனுசுக்கு கிடையாது. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். அதாவது 2026 ஏப்ரல் 14 வரக்கூடிய சித்திரை தமிழ் புத்தாண்டு அனைவருக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்குறப்போ இந்த தடவை செவ்வாய்க்கிழமையில் வருது. அதாவது விஸ்வாவசுலிருந்து பராபவ ஆண்டு அப்படின்னு பார்க்கப்படுது. பராபவ ஆண்டு அப்படின்னா என்ன அப்படின்னா கரெக்ஷன்ஸ், எல்லாமே செஞ்ச பிழைகளை நம்ம எப்படி திருத்திக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் பராபவ ஆண்டாக பார்க்கப்படுது. ஸோ செவ்வாய்க்கிழமையில் மேஷ ராசியில் சூரியன் நிற்கிறாங்க அப்படிங்கிறது தான் சித்திரை திருநாளாக பார்க்கப்படுது. கரெக்டாக சூரியனுடைய டிகிரி எந்த இடத்துல கரெக்டாக நம்ம நிற்கிதுன்னு ஒன்று சொல்கிறோம் இல்லையா, ஸோ அதுதான் சித்திரை திருநாளாக பார்க்கப்படுது. ஸ்ட்ரைட்டாக கரெக்டாக அந்த 360 டிகிரி 180 டிகிரி அப்படிங்கிறதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம பார்க்குறோம் இல்லையா. இந்த திசையில் தான் இந்த சூரியன் உதிக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, நம்ம சின்ன வயசுலலாம் படிச்சிருப்போம். ஸோ அந்த நாள் மட்டும்தான் அந்த இடத்துல சூரியன் உதிக்குது அப்படிங்கிறது தான் சித்திரை திருநாளாக கொண்டாடப்படுது. முக்கியமாக சித்திரை திருநாள் விவசாயிகளுக்காக கொண்டாடப்பட்ட ஒரு தினமாகவே இருந்து அதுக்கப்புறம் அது தமிழ் புத்தாண்டாக மாறினது அப்படிங்கிறது தான். ஸோ இது செவ்வாய்க்கிழமையில் நின்றுச்சு இல்லையா. அப்போது செவ்வாய் தான் இப்போதைக்கு ராஜா. செவ்வாய் ராஜா அப்படின்னா பொலிட்டிக்கல் விஷயத்தில் நிறைய சேஞ்சஸ் வரப்போகுது, ரொம்ப அக்ரெசிவாக இருக்க போகுது, ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்க போகுது அப்படிங்கிறது தான் சில மாற்றங்கள் வரும் அப்படிங்கிறது தான் இந்த தமிழ் புத்தாண்டு சொல்லுது. இந்த தமிழ் புத்தாண்டு 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தனுசு ராசி அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு 7ல் குரு, 4ல் சனி, 3ல் ராகு. அப்படிங்கும் பொழுது 3ல் ராகு இருக்குது அப்படின்னா முயற்சி அபரிதமாக இருக்கும், ஆனால் அதோட எண்ட் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அப்படின்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி சனி இருக்கக்கூடிய அமைப்பு என்னன்னா குடும்ப வாழ்க்கையில் சில சலசலப்புகள் இருக்கும், சில பிரச்சனைகள் இருக்கும், ஹேண்டில் பண்ண முடியாமல் இருக்கும், மன அழுத்தங்கள் அப்படிங்கிறது ஃபேமிலிக்குள்ளே இருக்கும். அது என்னென்னா நம்ம பெரும்பாலும் நான் தனுசுக்கு என்ன சொல்லியிருப்பேன்னா உங்கள் ஃபேமிலி கொஞ்சம் கவனிக்கணும், ஃபேமிலிக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் நான் சொல்லியிருப்பேன். இப்போ நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கும் பொழுது அந்த இம்பார்ட்டன்ஸ் அங்கே வாங்குறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க அப்படின்லாம் ஒன்று இருக்கும். அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா தொழில் ரீதியாக சில பேர் ஒரு ஓட்டங்கள் இருந்திருக்கும், வேலை ரீதியாக சில ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருந்திருக்கும், அதனால குடும்பத்தை பார்க்க முடியாமல் போயிருந்திருக்கும். இது ரியலைசேஷன் பீரியட்னு சொல்ல முடியாது தனுசுக்கு. இது என்னென்னா ஒரு அபண்டன் பண்ணி விட்டுட்டு போயிட்டாங்கன்னெலாம் ஒரு விஷயம்னு ஒன்று நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த இக்னரன்ஸை இப்போ தான் நீங்கள் ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க அப்படின்னே சொல்லலாம். அப்போ இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் போகும். ஆனால் கொலாபரேட் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணிட்டுலாம் இருக்கீங்க, யார் கூட ஒரு கொலாபரேஷனில் இருக்கீங்கன்னா அந்த கொலாபரேஷனுக்கு சம்மந்தப்பட்ட ஜாபு பெருசாக ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்கணும்னு நினைக்கிறது, இது எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும்.
தொழில் ரீதியாக பார்க்கும் பொழுது, பிஸ்னஸ் ரீதியாக பார்க்கும் பொழுது, ஒர்க் ரீதியாக பார்க்கும் பொழுது growth நல்லாயிருக்கு. அந்த growth கூட எப்படி இருக்குன்னா, நெட்வொர்க்கிங்காக போனால் தான் அந்த growth நல்லாயிருக்கு. தனிச்சு இருந்து செயல்பட்டு நான் சாதிச்சிருவேனா அப்படின்னா அது கொஞ்சம் திரும்பி லேகிங் ஆகுது. ஸோ உங்களுக்கு வந்து அந்த குரூப்போடு சேர்ந்து நிறைய பேர்த்தோடு சேர்ந்து ஒரு வேலை பார்க்குறீங்கன்னா, ஒரு கூட்டுத் தொழில் அமைப்பில் இருக்கவங்களுக்கு லைஃப்பில் வந்து சக்ஸஸ் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கு இந்த தடவை தனுசுக்கு. ஹெல்த்தையும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். அதாவது உங்களுடைய ப்ரீதிங்கெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். திடீர்னு வந்து செரிமான பிரச்சனைகள் வர்றது, அசிடிக் ரிஃப்ளெக்ஷன்ஸ் வர்றது, இந்த மாதிரி பிரச்சனைகளும் தனுசு வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ ஹெல்த்லேயும் கொஞ்சம் கவனம் அவசியம். வீட்டில் வந்து பேரண்ட்ஸோட ஹெல்த்தையும் முக்கியமாக கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியது அவசியம். தனுசில் இருக்கவங்களுக்கு அம்மா அப்பாவோடைய ஹெல்த் கொஞ்சம் பார்த்துக்கிறது, கொஞ்சம் ஏதாவது ஹாஸ்பிட்டல்ஸ், கொஞ்சம் வயசானவங்களாம் வீட்டில் வச்சுருக்கீங்க தனுசு அப்படின்னா அம்மா அப்பாவுடைய ஹெல்த்தையும் கொஞ்சம் பார்த்துக்கணும். இப்போ வந்து தனுசுக்கு வந்து 7ல் குரு இருக்கிறாரு அப்படின்னு இருக்கு. அடுத்தது பெயர்ச்சியிலையுமே பார்க்குறப்போ குரு போகக்கூடிய அமைப்பு வந்து கொஞ்சம் மாறுது. அப்படிங்கிறப்போ லைஃப் பார்ட்னர் அப்படிங்கிற விஷயத்துலலாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. என்னென்னா இங்கேயுமே தன்னை பற்றி மிகைப்படுத்தாமல் அந்த பக்கத்தில் இருக்க உங்களுடைய லைஃப் பார்ட்னரோடைய இம்பார்ட்டன்ஸையும் நீங்கள் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி கொஞ்சம் பார்க்கணும். அப்படிங்கிறது தான் வந்து தனுசு ராசிக்கு சொல்லக்கூடிய ஒரு டிப்ஸே. அதாவது உங்கள் லைஃப் பார்ட்னரை என்கரேஜ் பண்ணணும். ஏன்னா தனுசுக்கு வந்து அவங்களுடைய லைஃப் பார்ட்னர் சம்மந்தப்பட்ட க்ரோத் ரொம்ப நல்லாயிருக்கு. அப்படிங்கும் பொழுது கொஞ்சம் அதில் அனுசரணையாக போய் அதில் ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக போகும் பொழுது ஃபேமிலி லைஃப் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் தனுசுக்கு. ஹெல்த் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் தனுசுக்கு. அந்த லோன்லினஸ்குள்ளே போயிடக்கூடாது தனுசு ராசியில் இருக்கவங்க. லோன்லினஸ் வந்து உங்களுக்கு அப்படியே ஸ்டாக்னண்ட் ஆக்கி உங்களை உட்கார வச்சிரும். குழப்பங்களை நிறைய கொடுத்து படப்படப்பு அதிகமாக கொடுத்துரும். ப்ரீதிங் எக்ஸசைஸ் உங்களுக்கு ரொம்ப அவசியம். காலை உடற்பயிற்சி தனுசு ராசிக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். கண்டிப்பாக நீங்கள் வந்து தட்சிணாமூர்த்தி வழிபாடுங்கிறது ரொம்ப அவசியம். தட்சிணாமூர்த்தி எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ, நாங்கள் ஆலங்குடி போய் தான் தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணணும் இல்லை, எல்லாத்தாலையும் ஆலங்குடி போய் தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணிட முடியுமா அப்படின்னா சிலரால் முடியாது. அப்படிங்கும்பொழுது அருகாமையில் இருக்க கோயிலில் போயிட்டு தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணிட்டு வரீங்க. வியாழக்கிழமை போய் ஏதாவது ஒரு மஞ்சள் கலரில் தானம் பண்ணி வழிபாடு பண்ணிட்டு வரீங்க. இல்லை நாங்கள் கோயிலுக்கும் போக முடியல அப்படின்னா யாருக்காவது உணவாவது வாங்கி கொடுத்துடணும். ஒரு வியாழக்கிழமை குருமார்கள் மாதிரி யாராவது ஒருத்தவங்க வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு மாற்றங்கள் கொடுப்பாங்க. அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். குருவை தாண்டி தட்சிணாமூர்த்தியை தாண்டின ஒரு ஆசீர்வாதம் அப்படிங்கிறது தனுசுக்கு கிடையாது. அப்போ தட்சிணாமூர்த்தி வழிபாடுங்கிறது வீட்டிலேயே அவசியம் தனுசு ராசியில் இருக்கவங்களுக்கு. தனுசு ராசியில் இருக்கவங்களுக்கு வந்து எதில் growth அப்படின்னு பார்க்கும் பொழுது, கான்ட்ராக்ட் பேசிஸில் பிஸ்னஸ் எடுக்கிறீங்க, பார்ட்னர்ஷிப் மூலிமா ஏதாவது ஒரு பிஸ்னஸஸ் வருது அப்படின்னா அதுலேருந்து உங்களுக்கு இன்கம் ஜென்ரேட் ஆகும். ஸோ யாரையுமே பகச்சிக்க கூடாதுன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் பகச்சிக்க மாட்டீங்க, பெரும்பாலும் தனுசு பகச்சிக்க மாட்டீங்க. ஆனால் உங்களுடைய டெசிக்னேஷன் என்னங்கிறதையும் நீங்கள் அங்கே தெரிஞ்சுக்கணும். மல்டி டாஸ்கிங் பண்ணக்கூடியவங்க தனுசு. நான் இதையும் பண்ணுவேன், அதையும் பண்ணுவேன், எல்லாத்தையும் இழுத்து போட்டு பண்ணுவேன் அப்படின்னா ப்ரொஃபஷனலிசமாக வந்து கரெக்டாக கையாளணும். உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் தொழில் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். புதுசாக கூட ஆரம்பிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க தனுசில், தொழில் ரீதியாக பார்க்கும் பொழுது. அப்படி புதுசாக நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கான டெசிக்னேஷன் அந்த டாக்குமெண்டேஷனில் கரெக்டாக இருக்கணும். இந்த விஷயத்தையும் நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா டாக்குமெண்டேஷன் இஷ்யூஸ் கூட தனுசுக்கு ஒரு சில தனுசு ராசியில் இருக்கவங்களுக்கு இஷ்யூஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிற பொழுது டாக்குமெண்ட்ஸையும் கொஞ்சம் பத்திரப்படுத்தி வச்சுக்கணும் தனுசு. விளக்கேத்தும் எண்ணெய்னாலே நட்சத்திரா 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. Presta Premium Women's Wear. Let your body love it. Presta.